தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தம்மை தாமே அதற்காக கர்த்தர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் காட். எபேசியர் 5:26-27. ஆமென். இங்க அதே காரியத்தை நீங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கு வேதம் நமக்கு எப்படி சொல்லுகிறது? ஆமென். that he might sanctify and cleanse it with the washing of water by word. Amen. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே அதை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அடுத்த வசனம் சொல்லுகிறது இப்படியே 27 கரைதிரை முதலானவைகள் that he might present it to himself a glorious church not having spot. பாத்தீங்களா? glorious church ஆக இருக்கணும், not even spot. கரைகள் ஒன்றும் spot and wrinkle என்று போடப்பட்டிருக்கிறது. கரைகளும் திரைகளும். ஒரு மனுஷனுக்கு திரை எப்போ வரும்? திரை மீன்ஸ் என்ன தெரியுமா? மூடப்பட்ட திரை. நமக்கும் பரலோகத்துக்கும் மூடப்பட்ட திரை இயேசுவின் ரத்தத்தினாலே திரை விலகினது. மீண்டும் மீண்டும் நாமவே திரை போட்டுக்கொள்ளணும்னா போட்டுக்கலாம். நம்முடைய காரியங்கள் இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு ஸ்கிரீன் போட்டுக்கிறாங்க. ஆமே. எஸ், ஸ்பாட் ஈஸியாக கொண்டு வந்துடும். பிசாஸ் நீ திரை போட்டாலே ஸ்பாட் ஈஸியாக வந்துடும். திரை இன்னொரு ரூபத்திலையும் வரும். மூப்பானவங்களுக்கு வரும். வயோதிகர்களுக்கு பார்த்துங்க, த ரிங்கிள்ஸ், சுருக்கங்கள் தேகத்தில் வந்துடும். ஆமென். எனக்கு பிரியமில்லாத நாட்கள் என்று நீ சொல்லாததற்கும் ஒன்றும் பிரசங்கியில் வந்துற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? சோர் வெக்ஸ்ட். உன் புத்தி மாறாட்டத்திலே பாதி போயிடும். புத்தி மாறாட்டம் சொல்லக்கூடாது. பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். ஒரு மனுஷனுக்கு ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். அதுக்கு மேலானது வருத்தமும் சஞ்சலமும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். வருத்தமும் சஞ்சலம் வந்துடுச்சுன்னா அது போன போக்கில் தான் உன்னை எழுத்துட்டு போகும். அதுவே தான் வாலிபனே, வாலிப நாட்களில் உன் அருமை சிருஷ்டிகரை if you overcome, Psalm 92:10, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவது என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவது என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லிபனோனில் உள்ள கேதுரை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். என் கண்மலையாகி அவிடத்தில் அநீதியில் என்று வழங்க பண்ணும்படி முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும். எஸ், அங்கு ஒரு புஷ்டி, பசுமை. ஆமே. அப்படியும் கர்த்தர் நடத்துவார் முதிர் வயது உள்ளவர்களை. போகட்டும், நான் அதற்குள்ளே போல போகல. வேதம் சொல்வதை போல the word sanctify means to set apart. Amen. Set apart means பிரதிஷ்டை உள்ள ஜீவியம். மீண்டும் மீண்டும் சபைக்கு கர்த்தர் பேசுகிறார். Amen. Hallelujah. The sanctify. இன்னொரு அர்த்தம் கூட இருக்கிறது, consecrate. Consecrate means consecrate or mob. Mobனா என்னது? மாப் அடிப்பாங்களா வீட்டில்? மாப் அடிச்சு கிளன்ஸ், டோட்டல் கிளன்ஸ். அது ஒரு டியூட்டி வச்சிருப்பாங்க. சில பேருக்கு வீடு கொஞ்சம் ஒரு அழுக்கு இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் ஒரு தூசி இருந்தால் பிடிக்காது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். க்ளோரி. ஆமென். ஜீசஸ். The mob and sweep. ஸ்வீப்னா என்னது? எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டை க்ளீன் பண்ணிட்டு தான் காலையே க்ளீன் பண்ணுவான், மாறி மாறி மாறி. வை? ஏன்? என் காலில் இருக்கிற அழுக்கு அதில் பற்றக்கூடாது. இங்கே ஒரு கிளீனிங், இங்கே ஒரு கிளீனிங். ஆச்சரியமாக இருக்கும். ஸோ நான் அதை குறித்து நான்
ஸோ இதை சொல்லலை. ஓகே, மாபு கிறிஸ்டல் கிளியர். எப்படி இருக்கணும், நான் இப்படி நான் விரும்புகிறேன், இப்படி நான் அந்த காரியத்தில் நான் அப்படி விரும்புகிறேன்னா என்னுடைய ஜீவியத்திலும் அதே வண்ணமாக இருக்க விரும்புகிறேன். இதுதான் கரை திரை. ஆமென். த மாப் அண்ட் ஸ்வீப். ஸ்வீப்னா என்னது? டோட்டல் ஸ்வீப். எல்லாத்தையும் வலிச்சு போடும், சுத்தமாக நல்லா கிளீனாக போய் கண்ணில் வைத்து கத்தர்களை லட்சம். ஆமே. அதுமாதிரி நான் ப்ரேயருக்கு போகிற சில வீடுகளை பார்க்குறேன், அவ்வளோ கிளியராக இருக்கும். நான் பார்ப்பேன், எங்கேயாவது தூசி இருக்கா பார்ப்போமே, இருக்கா? ஆமே, அவ்வளோ கிளியராக இருக்கும். ஆமே, சோத்திரம் போகட்டும். அப்போ வேதம் சொல்லுகிறது the word sanctify means to set apart. அதாவது திருமணத்தில் கணவன் மனைவிக்காக, இந்த பதம் அங்கே வருகிறது, வேறு பிரித்து காண்பிக்கப்படுகிறான். கணவன் மனைவிக்காக டு செட் அப்பார்ட், வேறு பிரித்து காண்பிக்கப்படுகிறான். அதே போல மனைவியும் கணவனுக்காக டு செட் அப்பார்ட், வேறு பிரித்து காணப்படுகிறாள். உண்மைதானா? அப்போதான் அவனுக்கே ஒரு ஆர்வம் வரும் திருமணம் பண்ணல. வேறு பிரித்தல். எஸ், ஐ எம் ஃபார் யூ. ஆமென். நான் கர்த்தருக்காக நான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன், பிரதிஷ்டை ஜீவியத்தில் இருக்கிறேன். I well cleansed and wait for. Hallelujah. Amen. சோத்ரம். Praise God. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சபையை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கிறிஸ்து சபையை தனது வார்த்தை மூலமாகத்தான் பரிசுத்தப்படுத்துகிறார். இன்றைக்கும் சபையை கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வார்த்தை மூலமாகத்தான் சபையை என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறார். Today Christ is cleansing his church through the ministry of his word. யோவான் 15:3 நீங்கள் பார்ப்பீர்கள், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் என்னது? எஸ்ஐயா 51:16. நான் என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன். நான் என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன். கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார், ஆனால் கர்த்தர் வார்த்தையை தந்து உன்னோடு கூட பேசுவார். ஆனால் சபையில் வந்து இத்தனை காலம் ஆச்சு, கர்த்தர் என் கூட ஒரு வார்த்தை கூட பேசல. யூ ஆர் சேயிங் லை, யூ ஆர் டெல்லிங் லை. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் ஒரு 100க்கு அதிபதி ஆண்டோட சமூகத்தில் கதியாக கிடந்தான். 3 நாள் பிரயாணப்பட்டு வந்து கிடந்தான். சே ஒன் வேர்ட் லார்ட். என்னுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, உங்களுடைய வார்த்தையில் ஸ்பிரிட் உண்டு, ஆவி உண்டு, வல்லமை உண்டு, லைஃப் உண்டு. ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தையில் யாரெல்லாம் இருக்கிறார்? வார்த்தையானவர் இருக்கிறார், ஆவியானவரும் இருக்கிறார். The life of Christ. கரங்களை உயர்த்தி கர்த்தர்களிலே சொல்லுங்களேன். ஜீவனை கொடுக்கிறவர். நான் வந்து அவனை எழுப்புவேன். யார் சொல்ல முடியும்? Only life says. Hallelujah. Amen. Hallelujah. Praise God. Amen. I am the light. I am the light. I am the truth. I am the life. Amen. Praise God. ஜீவனான கிறிஸ்து. அப்ப நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். சோத் நம்ம வேறு பிரித்து நம்மளை காண்பிக்கணும். தேவ பிள்ளைய ஒரு வார்த்தை வருதுன்னா, ஒரு வார்த்தை நமக்குள்ள வருதுன்னா, அந்த வார்த்தை நம்மளை வேறு பிரிக்கும். செட் அப்பார்ட். ஆமென். சொன்னதை போல எங்க வேறு பிரிக்கும்? ஒரு பிரதிஷ்டை ஜீவியத்துக்கு வேறு பிரிக்கும். ஆமென். தேவனோடு கூட இப்படி இருந்தால் தான் நான் பரலோகம் போக முடியும். அதுதான் அவருக்கு பிரியம். எப்படி மனைவிக்காக ஒரு கணவன், ஆமென், தன்னுடைய பாலிய நாட்களில் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வந்தால் என் கணவனோடு நான் நல்ல சமாதானமாக செழிப்பாக சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு தருகிற பிள்ளைகளுக்கும் நான் உண்மையாக இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்வண்ணமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். எஸ், எவ்வளோ அருமையான ஒரு பிரதிஷ்டை ஜீவியம். எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறோம்? எல்லாரும் வாஞ்சிப்போம், எல்லாரும் வாஞ்சிப்போம், எல்லாரும் இதை வாஞ்சிப்போம்.
இப்படிதான் இருக்கணும், கர்த்தருக்கு பயந்தா இந்த காரியம் நடக்கும், இப்படிதான் இருக்கும், சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையில, எந்த பிரச்சனை வரும். கர்த்தர் நம்மோடு கூட பேச 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 நான் உங்களுக்கு சொல்லும் உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். You are well cleansed, very cleansed. Hallelujah. அதான் உண்மை. இன்னைக்கு நமக்கெல்லாம் பாடு இல்லையா? தேவ பிள்ளைகளுக்கு பாடு இல்லையா? சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு போராட்டம் இல்லையா? சொல்லுங்க, எத்தனை பேருக்கு போராட்டம் இல்லாம நீங்க பஞ்சமத்தில் நடக்கிறீங்க? ஒருத்தரை காட்டுங்க, இன்க்ளூடிங் மீ. அதெல்லாம் கிடையாது, நான் எல்லாம் ஜெயிச்சுட்டேன், நான் எல்லாம் அதெல்லாம் கர்த்தர் எனக்கு அதெல்லாம் தாண்டவரை வச்சுட்டார் சொன்னானோ அன்னைக்கு தான் அவன் உழுவா. Seek the word. வார்த்தை நோக்கி காத்துரு. ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை நோக்கி காத்துரு. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. I am seeking the word. Psalm 119:25. உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. அது போடுங்க. Psalm 119. Psalm 119:25. Psalm 119:25. Yes. My soul clings to the dust. Give me life according to your word. Yes, will Amen. My soul clings to the dust. Give me life according to the word. வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பி. நீ அதுக்கு நேரம் டியூன் பண்ணி இருந்தால் தான் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆமென். சோத்திரம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது ஆமென் அந்த வசனத்துக்கு நேரம் வரணும், அந்த வார்த்தைக்கு நேரம் வரணும். கரைதரேற்ற பரிசுத்த மனவாட்டி சபையாக அதுக்கு நேராக உன்னை டியூன் பண்ணி வச்சுக்கணும். நான் அடிக்கடி நம்ம அந்த வசனத்தை தியானிச்சிருக்கோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, the well 6 parts. அதுக்கு நேராக இயேசுவுக்கு நேராக டியூனிங். நம்பர் 1, இந்த பிளாட்ஃபார்மில் இயேசு சொல்லுகிறார் என் வேலை வரல. அடுத்த நிமிஷம் பார்த்தா அங்கே 6 கச்சாடி டியூன் பண்ணி நிற்குது இயேசுவுக்கு நேராக. ஆமென். லார்ட், எஸ், we are waiting for. Hallelujah. உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆமென். praise God. கர்த்தர் பார்க்கிறார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி 6 கற்சாடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். well cleansed. கர்த்தர் இப்ப என்ன சொல்லுகிறார்? fill the water. தண்ணீரை நிரப்பு. ஆமென். உடனே தண்ணீர் எப்படி மாறுகிறது? immediate, the second திராட்சரசமாக மாறுகிறது. ஆமென். hallelujah. that's the sanctified parts. sanctify என்னது? பிரதிஷ்டை உள்ள பாத்திரம். 6 கற்சாடியும் என்ன பாத்திரம்? பிரதிஷ்டை உள்ள பாத்திரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்குள்ள என்ன இருந்தது? ஸ்பாட் wrinkles. ஸ்பாட்னா என்னது? கரை. பழைய ரசம் இருந்தது, பழைய ஓல் லைஃப் இருந்தது, பழைய நேச்சர் இருந்தது, பழைய காரியம் இருந்தது. கர்த்தர் வரும்போது அது இருந்தது. கர்த்தர் பார்த்தார், என் வேலை இன்னும் வரலன்னு சொன்னாரு. என்ன வேலை இவருக்கு? ஓ, இவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, tune that word, tune that. amen. சோத்ரம், பிளேஸ் இல்ல, அது எப்படி சொல்றது? அதுக்கு நேரா உடனே திருப்பிரு. சிம்பிள். உடனே திருப்பி. வசனம் சொல்லுதில்ல, வசனம் ஞாபகப்படுத்துதில்ல, உடனே அதுக்கு நேரா டர்ன் பண்ணி நின்று பார். நான் நிக்கிறேன், ஆண்டவரே என்ன செய்யணும்னு தெரியல. give me word, give me strength, give me anointing, give me fresh oil. என்ன உனக்கு ஆவியானவர் ஏவராரோ கேட்டுப்பார். அந்த ப்ராப்ளம் உடனே சால்வ் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. நீ யூ ஆர் சாங்ஷன். கர்த்தர் சொன்னார், எடுத்து பரிமாறிப்பா போ. எங்க வேணா கொண்டு போய் நிறுத்துறான் போ. ஆமென். ஒருத்தனும் குறை சொல்ல முடியாது. நிறுத்து, போய் குவாலிட்டி கண்ட்ரோல்கிட்ட போய் நிறுத்து, கொண்டு போய் காட்டு போ. கரண்டில் போய் எடுத்து எந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஒன்று செக் பண்ணட்டும். ஆச்சரியப்பட்டு போவான், இது எங்கிருந்து வந்தது? ஆமென். எங்கிருந்து
வந்து இவங்களுக்குள்ள. அதாம்மா வார்த்தை. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்க கணவரே கூட கேட்கலாம், இது எப்படி நடந்தது, இது ஆச்சரியமா இருக்கு. நீ சபைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே நடக்கலையே, இப்ப ஆச்சரியமா நடந்திருக்கு. இதுக்குதான் ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்படிதான் நடக்குமா? எங்களுக்கெல்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் தைரியமா நிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்கணும் கூட தேவையில்லைம்மா. கர்த்தர் ஒரு சின்ன சொப்பனத்தில் உனக்கு வெளிப்படுத்திட்டாலே அதை வச்சே நாட்களை ஓட்டிடுவோம். தேவன் ஆயத்த மனிதர்களை கண்கள் கண்டுச்சு போதாண்டவரை கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிக்கிறவன் ஆகிய நீ செய்வீர், செய்வீர். ஹல்லேலூயா, glory. வேதம் சொல்லுகிறது, now you are clean through the word which I have spoken unto you. நல்ல கவனிக்கும். which I have spoken. Spoken means already given. Amen. Hallelujah. Not written word, spoken word. பேசப்பட்ட வார்த்தை. It's the rema. It's the rema. வார்த்தை கிடைத்தவுடன் நான் அதை உட்கொண்டேன். That's the faith rema. Amen. Another word is the logos. எழுதப்பட்ட வார்த்தை. இந்த எழுதப்பட்ட வார்த்தையை நானும் படிக்கிறேன் சொல்லுவீங்க. படிச்சுட்டே இருக்கிறேன், மெடிடேட் பண்றேன், 10 அதிகாரம் படிக்கிறேன், 15 அதிகாரம் படிக்கிறேன், ஒரு அற்புதமும் நடக்கல. ஆமென். Well cleansed and well tuned in front of Jesus. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, he lost everything. அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல, வலைகளை அலசி கொண்டிருந்தான். well tuned. யாருக்கு நேராக? இயேசுவுக்கு நேராக. இயேசு அங்கே 2 படகுகளை பார்த்தார். அதில் ஒன்று சீமோனுடையதாக இருந்தது. அதை சற்று தள்ளி அப்புறம் நிறுத்த சொன்னார். இயேசு அதன் மேலே ஏறி நின்றார். Now Jesus taught the word of God. வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். வார்த்தைகளை பேச ஆரம்பித்து முடித்தவுடன் the Peter well tuned எதற்கு நேராக நின்றான்? வார்த்தைக்கு நேராக நின்றான். வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை இந்த வார்த்தை எனக்கு என்ன செய்யும்? நான் பெரிய லாஸ்ட்ல இருக்கிறேன், பெரிய இழப்புல இருக்கிறேன், பெரிய கட்டுக்குள்ள இருக்கிறேன், பெரிய ஆபத்துக்குள்ள இருக்கிறேன், இவைகள் என்ன செய்துரும் எனக்கு? ஆமென். உன் உள்ளத்துல நினைப்பாயோ? ஆமென். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் மறுமையின்படியே கேட்டுதான் பார்ப்போமே. ஆமென். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். சோத்ரம். சுத்திகரிச்சு தான் பார்ப்போமே, சரியா நின்று தான் பார்ப்போமே, கர்த்தர் என்னதான் செய்யறாரு பார்ப்போமே. ஆமென். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தானே வார்த்தை மூலமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தானே என் படகுல ஏறி உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு ஒன்றும் தெரியாதா? ஆமென். இல்லைன்னா நான் ஏன் அவரையே நோக்கி பார்க்கிறேன்? நீங்க நோக்கி பார்க்க 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 ஃபர்ஸ்ட் சைன் உங்களுக்குள்ளே there is the enlightenment. சாம் 34:5 சொல்லப்படுதில்லை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவர்கள் முகங்கள் எத்தனை முறை நீ தோல்வியை சந்திச்சாலும் வெட்கப்படவே மாட்டார். மருத்துவர்கள் பல காரணங்களை சொல்லி உன்னை தள்ளிவிட்டாலும் சரி, என் கர்த்தர் இருக்கிறார், என் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் வரையும் கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை. எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் இப்ப அப்படி டியூன் பண்ணிடுவா. ஒண்ணு the highly faith, the most holy faith. ஆமென். பிசாசு இங்கதான் கடந்து கதர்வான். ஏய், உன்னை யாராங்க டியூன் பண்ண சொன்னது?
கரங்களை உயர்த்து. எஸ், ஹல்லேலூயா. இதே தான் இயேசுக்கு நேரம் செஞ்சு பார்த்தான். ஒவ்வொரு முறையும் முன்னாடி வந்து நின்று பார்த்தான். டியூன். ஆமென். He lost. Amen. My Jesus knows. Hallelujah. 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 ஒன்னு நீ இயேசுக்கு நேரா டியூன் பண்ணிரு, இல்ல அவன் உனக்கு நேரா டியூன் பண்ணா நீங்க அதான் நடக்குது. கொசு பிடிக்கும் தெரியுமா? மிஷின் பார்த்துருக்கீங்களா? கொசு ஈலாம் பிடிக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்படி வச்சிருப்பாங்க, வந்து வந்து விழும். பார்த்துருக்கீங்களா? சில பேக்கரியில், சில ஸ்வீட் ஸ்டாலில் நல்ல ப்ளூ கலரில் லைட் எரியும். வீடுகளில் கூட இப்போலாம் வந்துருச்சு. ஆமே, நாங்கள் எங்கே போய் விழுந்தோம்? அப்போ எப்படி இதில் விழுந்த? அதில் எங்களை இழுத்துது. உங்களை எப்படி இழுக்கும்? அது நல்ல பல இருந்தது, போய் பார்ப்போன்னு போனோம். வெல் டியூன். கண்ணில் வைத்துங்க, நல்ல நீல கலர்ல இருந்தது, வித்தியாசமா இருக்க, கிட்ட போய் பார்ப்போமே. அதே டியூன் நீ இயேசுவை நோக்கிப்பா. அவ்வளோ அருமையா வேதம் சொல்லுது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி ஈ மாதிரி வண்டு மாதிரி அங்க 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 பிசாசு வச்சு காசு பெட்டி காசு பெட்டி, மணி மணி மணி, அதான் உனக்கு சனி சனி சனி. கரங்களை வைத்து கத்தர்கள் இல்லை, நீ என்ன வேணா என்ன திட்டு போ. ஹல்லேலூயா. அப்படித்தான் வரும். எங்கேயோ போனது அப்படி வரும். உன்னை இழுக்கும், உன்னை இழுக்கும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து தங்களை உருவ குத்தி கொடுறது. என்னது உருவ குத்தி கொடுறது? என்னது? சூசைட். அவங்களாகவே அவங்கள என்ன செய்யறது? அதுக்காக உன்னை ஆண்டவர் படைச்சாரு. உன்னை அதுக்காக ஆண்டவர் சபையில் கொண்டு வந்தாரு. பண ஆசையில் போய் அலைப்பான்னு உன்னை தேடி வரணும். நீ அவரை நோக்கி பாரு, நீ நிற்கிற இடத்துல ஆஸ்வாதம் கொட்டும். எலியா என்ன செஞ்சான்? வெல் டியூன் இன் டெசர்ட். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், திஸ் இஸ் மை லார்ட், மை மினிஸ்ட்ரி ஓவர். ஆமென். நெக்ஸ்ட் கர்த்தர், ஸ்டார்ட் மை லார்ட், ஸ்டார்ட் மை சன். ஓகே, லார்ட் ப்ரொசீட். ஆமென். என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆமென். யூ கோ அண்ட் கேரி. ஆமென். ஹல்லேலூயா. நீ போய் கேரி தாட்டண்டையிலே ஒளித்து கொண்டிரு, அங்கே காகங்களை கொண்டு நான் போஷிப்பேன். தி வெல் டியூன். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ which I have spoken unto you. பேதுருக்கு கர்த்தர் சொன்னார், ஆழத்தில் போய் வலையை போடு. ஆண்டவரே, ராமுழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. பட் உம்முடைய வார்த்தையின்படியே I am set apart. வேறு பிரிக்கப்பட்டு வருகிறேன். எதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு வருகிறேன்? அவிசுவாசத்திலிருந்து வேறுபடுகிறேன். இப்பொழுதே வேறுபடுகிறேன். I stand on the word of God. வார்த்தையின் மேலே நான் நின்று கொள்ளட்டும். இந்த வார்த்தை எனக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். எந்த ஆழம், எந்த இடம், அது எனக்கு காண்பிக்கட்டும். show your light. கரங்களை வைத்து கர்த்தர்களில் சொல்லுங்க. அருமையா வார்த்தையானவர் வெளிச்சம் அடிச்சிருப்பார். பேதுரு, பேதுரு அங்க இல்லை, அங்க இல்லை, அங்க அங்க போடு போடு. கரங்களை வைத்து, கரங்களை வைத்து, கர்த்தர் உனக்கு காண்பிக்கப்பட்ட இடத்துல நீ நின்று பார். ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும், நிச்சயமா தேடி வரும். ஆமென். வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். Now
now which I have spoken unto you, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சொத்தம். எப்போ? now, இப்பொழுதே, இப்பொழுதே you are going to be the cleanness referred to here was a present experience before the cross, before the Pentecost. Amen. Hallelujah. அப்படிதான் சீஷர்களுக்கு அது கற்றுக் கொடுத்தார். அங்கே வைத்தான் பேதுரு சிலுவையை குறித்தும் பெந்தகோஸ்தேத்தை குறித்தும் பிரசங்கித்தான். வேற எதுவும் தெரியாது அவனுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சே பாருங்க, நசரேயனாகிய இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், கிராஸ். ஆமென். இன் ஆக்ட்ஸ் 10 பாருங்க, பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் இறங்கினார். The solid Pentecostal, amen, experience. ஆம் தேவனுடைய பிள்ளை, எவ்வளவு அருமையாக கர்த்தர் உன்னை நடத்த சித்தம் வைத்திருக்கிறார்.